வணக்கம் நேயர்களே. இந்த டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் ஆர் இடுப்பு மாற்று சிகிச்சை அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ரொசீஜர். ரொம்ப நாள் நீடிக்கும், 20-25 வருஷம் நீடிக்கும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்டோட சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் என்ன, இதனால 20 வருஷத்துக்கும் மேலே நல்லா இயங்க முடியுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இந்த இடுப்பு மாற்று அறுவை சிகிச்சை ஆர் டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிறது நிறைய பேருக்கு இந்த ஹிப் ப்ராப்ளம்ஸ் ஏற்படும் போது தேவைப்படுது. சிவியர் ப்ராப்ளம் ஏற்பட்டு அவங்களால ஒரு 5-10 நிமிஷம் நடக்க முடியல, நிறைய வலி வருது அப்படின்ற பட்சத்தில் தான் நிறைய பேருக்கு ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் தேவைப்படும். நம்ம கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா காமன் ரீசன்ஸ்னால் இந்த ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ் ஆர் ஏவிஎன் ப்ராப்ளம் ஹிப் அஃபெக்ட் பண்ணும். இதில் இந்த பால் பார்ட்டுக்கான பிளட் சப்ளை போயிடும், அதனால ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் தேவைப்படும். இதை தவிர முடக்குவாதம், ஆங்கிலோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ் போன்ற பிரச்சனைகள்லையும் இந்த ஹிப் ஜாயிண்ட் டேமேஜ் ஆகி ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் தேவைப்படும். இது தவிர கொஞ்சம் ஓல்டேஜ் வயசானவங்களில் இந்த ஹிப் ஜாயிண்ட் இந்த பால் ஃப்ராக்சர் ஆகி அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த ஏஜ்லேயும் இந்த ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் தேவைப்படும். ரேர்லி சில டைம் சைல்டுஹுட்லேருந்தே சில பேருக்கு ப்ராப்ளம் இருக்கும், ஹிப்பு சரியாக வளர்ந்துருக்காது, இல்லை டிஸ்லோகேட்டடாக இருக்கும், இல்லை சிறு வயசுலேயே அந்த பால்கான பிளட் சப்ளை போயிருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் ரேர் காரணங்கள். பட் நிறைய ரீசன்ஸ்னால ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் தேவைப்படுது. ஸோ ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மேலை நாடுகளில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு 65-70 வயசு அந்த ரேஞ்சில் தான் நிறைய பேருக்கு தேவைப்படுது. பட் நம்ம இந்தியன் பாப்புலேஷனில் வர்ற ரீசன்ஸ் முக்கியமாக இந்த ஏவிஎன், முடக்குவாதம் இதெல்லாம் கொஞ்சம் யங்கர் பாப்புலேஷனை அஃபெக்ட் பண்ணும். அதாவது நிறைய பேர் நாங்கள் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா 20-30 வயசு, 30-40, 40-50 இந்த ஏஜில் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இவங்களில் பண்ணும்போது ஒரு முக்கியமான சவால் என்னென்னா, இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடுறோம், இது எத்தனை நாள் நீடிக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சவால். ஏன்னா ஒரு 20-25 வருஷத்தில் போகும்போது அதை திருப்பி மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதை நம்ம தெரிஞ்சுட்டு தான் ஃபஸ்ட்டு ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் பேஷண்ட்டை சொல்லி பேஷண்ட்டும் புரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஹிப்போட லைஃப் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக வருதோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சக்ஸஸ் ரேட் அதிகம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 1970லேருந்தே ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ப்ரொசீஜர், எஸ்பெஷலி யூரோப் அண்ட் தென் லேட்டர் ஆன் அமெரிக்காவில். ஸோ அப்போ ஆரம்பிக்கும் போது 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் வர்ற மாதிரி ஹிப் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக டெக்னாலஜிக்கல் அட்வான்சஸ் வர வர அதோட லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இன்றைய நிலையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய பேருக்கு கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியுது, ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் 100 பேருக்கு பண்ணோன்னா 20-25 வருஷம் 90% பேருக்கும் மேலே வரும். ஸோ இதை பார்த்தோன்னா ஜாயிண்ட் ரிஜிஸ்ட்ரிஸ் அப்படின்னு இருக்குது. அதாவது ஹிப் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணவங்களெல்லாம் வரிசையாக கணக்கெடுத்து சில நாடுகளில் வச்சுருக்காங்க. அவங்கள 20 வருஷத்துக்கு ஃபாலோ பண்ணி பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, 100 பேருக்கு இன்றைக்கி பண்ணோன்னா 20 வருஷம் கழித்து பார்க்கும்போது 90 பேருக்கு மேலே அந்த ஹிப் ஜாயிண்ட் எந்த ஃபஸ்ட்டு ஜாயிண்ட்டு அதுலேயே வலி இல்லாமல் நடந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் தெரியுது. ஸோ இது ஒரு ரிமார்க்கபிள் சக்ஸஸ் ரேட். அண்ட் அதனால தான் ஒரு பாப்புலர் இந்த சயின்ஸ் ஜேர்னலில் ஆப்ரேஷன் ஆஃப் த செஞ்சுரி அப்படின்னு ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்டை டிஸ்கிரைப் பண்ணாங்க. ஸோ எதனால இந்த அளவுக்கு சக்ஸஸ் ரேட் கொடுக்க முடியுது அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு 2 விஷயம் முக்கியமான இதுக்கு ஒரு பில்லர்ஸாக அமையுது. ஒன்று பார்த்தீங்கன்னா இதோட மெட்டீரியல். இப்போ ஹிப் ஜாயிண்ட்டுன்னு பார்த்தோன்னா இது தொடையெலும்பு அப்படின்னா தொடையெலும்புக்குள்ளே இந்த மாதிரி ஸ்டெம்முன்னு ஒன்று போயிருக்கும், அதுக்கு மேலே இங்கே ஒரு பால் இருக்குது, மேலே இருக்கிற எலும்பில் இந்த மாதிரி சாக்கெட் வந்துருக்கும், சாக்கெட் இருக்கும், சாக்கெட் மெட்டல் சாக்கெட், அதுக்குள்ளே இந்த ஒயிட்டாக தெரியறது பாலியத்திலின் லைனர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 4 பார்ட் கொண்டது தான் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட். இது நம்ம போனுக்குள்ளே போட்டுட்டோம்னா எப்படி இது 20 வருஷம் நிற்கும், லூஸ் ஆகிடாதா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ அதுக்கு தான் இந்த மெட்டீரியல்லையே நிறையா சேஞ்சஸ் இருக்குது. இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இது ஜென்ரலாக டைட்டேனியம் மெட்டீரியல்னால பண்ணதாக இருக்கும் ஸ்டெம்ஸை. இந்த ஸ்டெம் பண்ணும்போது அதோட சர்ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்காது, ஒரு டெக்ஸ்டர்ட் சர்ஃபேஸ். இதுக்குன்னு சில போரஸ் கோட்டிங்ஸ் அப்படின்னு இருக்குது, கிரிட் பிளாஸ்டட் சர்ஃபேசஸ் அப்படின்னு இருக்குது. இதெல்லாம் பண்ணி இந்த சர்ஃபேஸை இந்த மாதிரி ஸ்மூத்தாக இல்லாமல் ஒரு டெக்ஸ்டர்ட் சர்ஃபேஸாக மாற்றிடுறோம். மாற்றும் போது என்ன ஆகுது அப்படின்னா, போனுக்குள்ளே போட்டதுக்கப்புறம் போன் அது கூட வளர்ந்துடும். அதாவது அந்த டெக்ஸ்சருக்குள்ளெல்லாம் அந்த கேப்ஸ்குள்ளெல்லாம் போன் போய் வளர்ந்துடும். அந்த போனும் இம்ப்ளான்ட்டும் ஒரே யூனிட்டாக இயங்க ஆரம்பிச்சிடும். இதுக்கு பேர் ஆஸ்டியோ இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆஸ்டியோ இன்டகிரேட் அப்படின்னா மெட்டல் கூட போன் இன்டகிரேட் ஆகிடுது. ஸோ ஒரே யூனிட்டாக நல்லா இயங்க ஆரம்பிச்சிடும்.
ரெண்டாவது நான் சொல்லிட்டு இருந்தேன் அந்த மெட்டலோட மெட்டீரியல் ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா டைட்டேனியம். ஸோ டைட்டேனியமுக்கும் நம்ம போனோட டென்சிட்டிக்கும் அந்த அளவுக்கு சேஞ்ச் கிடையாது, கிட்டத்தட்ட போனோட டென்சிட்டிலேயே இருக்கும். அதனால இந்த டைட்டேனியம் போட்டு அது போனோட நல்லா சேர்ந்துருச்சு அப்படின்னா ரொம்ப நாள், ரொம்ப வருஷங்கள், 20 இயர்ஸுக்கு மேலே அந்த பாண்ட்ஸ் லாஸ்ட் ஆகுது. இனிஷியலாக ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் வந்தப்போ சிமெண்ட் வச்சு ஃபிட் பண்ணிட்டு இருந்தோம். இன்னும் சில பேருக்கு போன் ரொம்ப வீக்காக இருந்துச்சுன்னா சிமெண்ட்டோட ஃபிட் பண்ணுவோம். பட் இது ஒரு பயாலாஜிக்கல் ப்ராசஸ், அதாவது மெட்டல் போனோட ஒரு பார்ட் ஆகிடுது, நம்ம பாடியோட ஒரு பார்ட் ஆகிடுது. ஸோ அந்த மாதிரி ஆகும்போது இன்னும் நீண்ட நாள் வரும் அப்படின்றது தான் ஒரு கருத்து. இதே மாதிரி தான் இந்த கப்போட சர்ஃபேஸும் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் இந்த சர்ஃபேஸ் மாடிஃபிகேஷன் பண்ணியிருப்போம். ஸோ அதுவும் இதே மாதிரி தான் நல்லா ஃபிட் ஆகிடும். ஸோ கப்பு ஃபிட் ஆகிடுச்சு போன் கூட, அதுவும் போனோட ஒரு பார்ட் மாதிரி ஆகிடுது. ஸ்டெம்மு ஃபிட் ஆகிடுச்சு, அதுவும் போனோட ஒரு பார்ட் மாதிரி ஆகிடுது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஜாயிண்ட். ஸோ அந்த பால் போய் சாக்கெட்டுக்குள்ளே நகரணும். ஸோ அதுதான் அப்போ தான் நமக்கு ஹிப் ஜாயிண்டில் நல்லா மூவ்மெண்ட் வரும். ஸோ அப்படி நகரும் போது என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு இனிஷியல் முன்னாடி இருந்த காலத்தில் இந்த உள்ளே இருக்கிற இந்த பாலியத்திலின் லைனர் அப்படிங்கிறது தேயும். ஸோ அது தேயறதுனால அதுலேருந்து பார்ட்டிகல்ஸ் வந்து ஒரு சில டைம் இந்த ஹிப் ஜாயிண்ட் லூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. இதுக்கு பேர் ஆஸ்டியோலைசிஸ் அப்படின்னு முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம். இது ஒரு பரவலான காரணம், இந்த ஹிப் ஜாயிண்ட்ஸ் 10-15 இயர்ஸில் லூஸ் ஆகி திருப்பி மாற்றுறதுக்கு அவசியப்பட்டதுக்கு. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 20-25 வருஷமாக இந்த பாலியத்திலினோட மெட்டீரியலை கணிசமாக மாற்றிட்டோம். ஹைலி கிராஸ்லிங்க் பாலியத்திலின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாலியத்திலின்லேயே ஒரு சில சேஞ்சஸ், இரேடியேஷன் கொடுத்து பாலியத்திலின் முன்னாடி நம்ம உடம்புக்கு வர்றதுக்கு முன்னாடியே அதை வந்துட்டு ரேடியேஷன் கொடுத்து அதோட டெக்ஸ்சரை மாற்றிட்டாங்க. மாற்றி ஹைலி கிராஸ்லிங்க்டு பாலியத்திலின் அப்படின்னு வந்தது. அது வந்ததுலேருந்து கிட்டத்தட்ட இந்த தேய்மானம்ங்கிறது 10 மடங்கு குறைஞ்சிடுச்சு. ஸோ அந்த மாதிரி குறைஞ்சதில் இந்த பாலியத்திலின் வேர் ஆர் பாலியத்திலின் தேயறதுங்கிறது ரொம்பவே கணிசமாக 10 மடங்கு கம்மியாயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ அந்த அளவுக்கு டெக்னாலஜி இதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. இன்னொன்று என்னென்னா இந்த பாலோட மெட்டீரியல். பால் முன்னாடியெல்லாம் மெட்டல் பால் தான் காமனாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். மெட்டல் பாலும் ஸ்டில் வித் இந்த ஹைலி கிராஸ்லிங்க் பாலியத்திலின் கூட நல்லா தான் ஒர்க் பண்ணுது. அதை விட ஒரு சின்ன இன்க்ரிமெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த செராமிக் ஆர் ஆக்சினியம் பால்ஸ். இது மெட்டலை விட ஸ்லைட்லி பெட்டர் அப்படின்றப்போ இன்னும் தேய்மானத்தை குறைச்சி ஹிப் ஜாயிண்ட்டோட இந்த வாழ்நாள் ஒரு லாஞ்சிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணிடுச்சு. ஸோ இந்த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்ப இன்னொரு பக்கம் நம்ம இந்த காம்பனன்ட்ஸை எவ்வளோ அக்யூரேட்டாக பொறுத்துறோம் அப்படிங்கிறது. அதுக்கு ஜென்ரலாக சர்ஜனோட எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ சர்ஜனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த ரொபாட்டிக் சிஸ்டம்ஸ் வந்துருச்சு. ஸோ ரொபாட்டிக் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த கப்போட ஆங்கிள், ஸ்டெம்மை வந்துட்டு என்ன பொசிஷனில் வைக்கிறோம் இதெல்லாம் நம்ம துல்லியமாக கணிச்சு வைக்க முடியுது. முக்கியமாக இந்த சாக்கெட்டோட பொசிஷன் நம்ம கையில் பொருத்தும் போது கொஞ்சம் வேரியபிலிட்டி இருக்கலாம், ரொபாட்டிக்கில் பண்ணும்போது ரொம்ப அக்யூரேட்டாக வரும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இந்த ஹிப் ஜாயிண்டில் மெயினாக போனோட சேர்ற மாதிரி மெட்டீரியல், நல்ல வழுவழுப்பான பால், அதுக்கேற்ற மாதிரி இந்த ஹைலி கிராஸ்லிங்க் பாலியத்திலின், இது 3 மெட்டீரியல் சேர்ந்தது தான் மெயினான ஹிப் ஜாயிண்ட். அது கூட பொருத்துறதுக்கு நல்ல டெக்னாலஜி. இதெல்லாம் சேர்ந்து வரும்போது இந்த ஹிப் ஜாயிண்ட்டோட சக்ஸஸ் ரேட் இன்னும் சமீப காலத்தில் அதிகமாகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ஹிப் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பற்றியோ அதில் இருக்கிற மெட்டீரியல்ஸ் பற்றியோ உங்களுக்கு ஃபர்தர் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். நான் ஃபர்தர் வீடியோஸில் உங்களுக்காக இதை அட்ரஸ் பண்ணுறேன். தேங்க்யூ.